சினிமா பிரபலங்கள் மத்தியில் இப்போது என்னதான் நடக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு சினிமா பிரபலங்கள் மத்தியில் பல சம்பவங்கள் நம் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த சம்பவத்தில் இடையில் தான் நம்ம இப்போது பார்க்கும்போது, பல நடிகர்கள் டைவர்ஸ் ஆக வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தா ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, தனுஷ் இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கு. இப்போது பெரிய புயலுங்க. ஏ.ஆர். ரஹ்மான் பெரிய ஒரு இவர் இன்னைக்கு டைவர்ஸ் அளவுக்கு வந்திருக்க காரணத்துக்கு பெரும் ஒரு சர்ச்சையாக இருக்கு, பெரும் ஒரு குழப்பமாக இருக்கு, ரசிகர்களுக்கு பயங்கர வருத்தத்தை கொடுத்திருக்கிறது ஏ.ஆர். ரஹ்மான் டைவர்ஸ். இந்த டைவர்ஸ் எந்த அளவுக்கு உண்மை, இந்த டைவர்ஸ் எதனால் இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏ.ஆர். ரஹ்மானின் புகழ்ச்சிகள் எப்படி இருந்த ஒரு மனிதரை இந்த அளவுக்கு டைவர்ஸ்ல கொண்டு விடுறதுக்கு என்னதான் நடந்திருக்கு, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மனிதருக்கு இந்த அளவு நடக்கானா நம் உலகம் எப்படி போய் கொண்டிருக்கு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. ஏ.ஆர். ரஹ்மானுக்கு இந்த டைவர்ஸை பத்தி நமக்கு பேசும் முன்னால அவருடைய சில ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏ.ஆர். ரஹ்மான் ஆரம்பத்துல சின்ன சிறு குழந்தையா இருக்கும் போதே 5-6 வயது இருக்கும் போதே ஒரு மியூசிக் மேல பயங்கரமான ஒரு ஆர்வம் கொண்டவர் தான் ஏ.ஆர். காரணம், அவருடைய தந்தை இசையமைப்பாளர் என்ற ஒரு யுக்தி அது இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய வயசு காரியங்களை பார்க்கும்போது சின்னஞ்சிறு வயசுல ஒரு மியூசிக்ல ஒரு ஆர்வம் கொண்டவர் தான் ஏ.ஆர். இவரை பற்றி நமக்கு சொல்லணுமானா வாழ்க்கையில் பெரிய விதங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் பெரிய ஒரு பணக்காரரோ அல்லது வசதி உள்ள வாழ்க்கையில் வாழ்ந்தவரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படியே சின்னஞ்சிறு வயசுல அவர் மியூசிக்ல ஆர்வம் கொண்ட நேரத்துல அவருடைய வாலிப வயதுல தான் கே பாலச்சந்திரனிடம் அறிமுகம் கிடைக்கும். பாலச்சந்திரிடம் அறிமுகம் கொடுக்க வைப்பது நம்முடைய மணிரத்னம் அவரோட தான். அந்த அளவுக்கு இவருடைய இசையை பார்த்துதான் கே பாலச்சந்தர் இம்ப்ரெஷனா ஆயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இசைகள் அந்த அளவுக்கு ஒரு இன்பத்தை இந்த சின்ன வயசுல ஒரு வாலிப வயசுல இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஒரு இசையாளரை கே பாலச்சந்தர் பார்த்து அதிர்ந்து போனார். அந்த அளவுக்கு இவருடைய இசைகள் நமக்கு ஒரு மேதையாக இருந்திருக்கிறது. அப்போது சிறு காலங்களில் தான் மணிரத்னம் முதல் படமாக ரோஜா படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த ரோஜா படத்தில் முதல் படமாக இசை அமைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். அந்த படத்திற்கு படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாச்சு, இசையும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாச்சு. இந்த அளவுக்கு அவருடைய இசைகள் பட்டி தொட்டி எல்லாம் கலங்கடிக்க ஆரம்பித்தது. நம் காதுக்குள் இப்போது கூட அந்த பாடல் வரிகள் கேட்கும். அந்த அளவுக்கு இசையின் குயிலாக இருக்கு. பாடல்கள் சொல்ல தேவையில்லை, அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கொடுத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்த வளர்ச்சிக்கு பிறகுதான் அவரை அடுக்கடுக்காக வளரவில்லை, ஒரு அடியாக மேலே சென்ற ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது ஏ.ஆர். ரஹ்மானை தவிர வேற யாராகவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். அவ்வளவு புகழுக்கும் உச்சிக்கும் அவர் வந்தாலும் அவருடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டாத அளவிற்கு அவருடைய வளர்ச்சிகளை ரொம்ப தகுந்த மாதிரி வைத்திருப்பார். மனிதர்களை மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குணம் படைத்தவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். இவரை பற்றி நமக்கு நன்மை சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு 100க்கு 100% சொல்லலாம். ஆனால் தீமை சொல்ல வேண்டால் 100க்கு 0% சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் என்றுதான் ஏ.ஆர். இவருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த விரிசல்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஏ.ஆர். ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பல இசை மேதைகளில் அவருடைய வாழ்க்கையில் சில சரித்திரங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு தமிழன் ஆஸ்கார் விருதை அடைவது மிக எளிதான காரியம் அல்ல. அப்படி 2 ஆஸ்கார், ஒரு படத்திற்கு 2 ஆஸ்கார் விருதை வென்று அங்கே எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லும் அந்த குரலில் ஒலித்த அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது. ஒரு தமிழன் ஒரு வெளிநாட்டுக்கு சென்று இல்லது ஒரு ஆங்கில படத்துக்கு இசையமைத்து வென்று விட்டார் என்ற ஒரு அர்த்தத்துக்கு அவர் தீனி போட்டது தானே காரணம். அந்த அளவுக்கு புகழ்ச்சிக்கு உச்சியில் ஆஸ்கார் விருதை வென்றி ஒரு சாக்குப்பையில் கொண்டு வந்தது போல் ஒரு கதைகள் உண்டு. அந்த அளவுக்கு சிம்பிளாக ஒரு ஆஸ்கார் விருதை ஒரு தமிழன் வென்றது இன்னைக்கு ஒரு சரித்திர படைப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சரித்திரம் படைத்த இப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞனை, மகா இசையமைப்பாளரை அவருடைய மனைவி சாரா என்ற பெண்மணி எப்படி இந்த அளவுக்கு விவகாரத்து வந்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கேள்வியாக இருக்கிறது. இதுதாங்க அங்கதான் விஷயமே இருக்கு. தனிப்பட்ட விஷயத்தில் இவருடைய 29 வயது காலத்தில் தன்னுடைய காலங்களில் திருமணம் செய்து கொள்வதற்காக தன் தாயிடம் பலியை சென்று கேட்டிருக்கிறார். எனக்கு திருமணம் இடுங்கள்,
அப்படி என்று வாதுறந்து கேட்டிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தன்னுடைய ஒரு மனைவி குஜராத்தில் என்ற ஒரு பெண்மணி, சாரா என்ற பெண்மணியை இவருக்கு திருமணம் வைத்து அப்போதுதான் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் 3 குழந்தைகள் உண்டு, 2 பெண், 1 ஆண். இப்படி 3 பேர்கள் அந்த இடத்தில்தான் இவர்களின் விரிசல் எப்போது ஏற்பட்டது? 29 வருட அவருடைய வாழ்க்கையில் விரிசல் இப்போது ஏற்பட்டிருக்கும் காரணம் அதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இங்கே பல பேர்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் ரஹ்மான் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உண்மை என்னவோ அதுதான் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மீடியாக்களில் அவர்களே சொல்லிவிட்டார்கள். எங்களுடைய விவகாரத்து எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேரும் மனப்பூர்வமாக பிரிய போகிறோம் என்றுதான் சொல்கிறோம். இதை நீங்கள் வைரலாகவோ இல்லது மீடியாக்களில் பெரிய விஷயமாகவோ நீங்கள் ஆக்காதீர்கள் என்று முன்னெச்சரிக்கையாக ஒரு வாக்குமூலத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்தால் போதுமா? இங்கே யூடியூபர்கள் சும்மா இருப்பார்களா? இதுதானே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அப்படி என்று அதை அவர்கள் ஒவ்வொரு விதமாக இங்கே சொல்லப்படும் என்பது ரஹ்மானுக்கு சத்தியமாகவே அது தெரியும். ஆனால் தெரிந்தாலும் அதற்கு அடக்கு வாசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். சரி, அவரை பற்றி பேசினால் இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி என்னவென்றால், ரஹ்மான் பெரிய வருமானம் கிடைத்தவர், பெரிய புகழுக்கும் இந்திய சினிமாவில் புகழ் பெற்றவர். ஒரு கட்டத்தில் அவர் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஓய்ந்து இந்திய சினிமாவுக்கு அமைப்பதற்காக அங்கே சென்றவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரவில்லை. காரணம், அங்கே பெரிய பெரிய படங்கள் கிடைத்தது. அங்கே இருந்தார். அங்கே சில படங்கள் அவர் பிஸியா வேண்டிய காரணங்கள் ஆய்ப்போச்சு. அப்போது ரஹ்மான் மீது சின்ன நெகட்டிவ்ஸ்கள் வந்தது. ஏன் தமிழ்நாடை மறந்து விட்டாரா? தமிழர்களை மறந்து விட்டாரா? தமிழ் நடிகர்களை மறந்து விட்டாரா? தமிழ் நெஞ்சங்களை மறந்து விட்டாரா என் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்கள் அந்த நேரங்கள் வந்தது. அப்போது அவர் தமிழ் படங்களில் இசையமைத்த சில காலங்கள் தடைப்பட்டது. ஆனால் ஒரே டைரக்டர் மட்டும் கேட்டுக்கொண்டார், இசையமைத்து கொடுப்பார். அது வேற யாரும் இல்லை, மணிரத்னம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகுதான் இந்த நெகட்டிவ் பிறகுதான் தமிழ் படங்களை இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இசையமைக்க தொடங்கியிருக்கிறார். இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு வெறுவாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அவருடைய பிரிவுக்கும் பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக இன்னைக்கு இருக்கிறது. அந்த பிரிவுக்கு காரணம் ஒண்ணுமில்லை, அவருடைய மனைவி சாராவின் இவருக்கு டைம்பெஸ்ட் பண்ண முடியல. அவங்களுடைய ஒரு இதுக்காக வேண்டி ரஹ்மானுக்கு இவருடைய வேலைதான் இவரால் கவனம் செலுத்த முடிகிறது. அவருக்கு அவங்களுடைய டைம்பெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பேற்பட்ட சில விஷயங்களுக்கு ஷாரா ரொம்ப பரிதபிச்சிருக்காங்க, தனிமையை உணர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருந்திருக்கிறது. அதற்காக இப்படி நமக்கு சென்று கொண்டிருந்தால் சரியாகாது என்று தன்னை எனக்கும் என்னுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கும் நான் வாழ வேண்டும். அதற்காக உங்களுடைய விவகாரத்தை எனக்கு கிடைத்தால் நான் நிம்மதியாக இதை ஒதுக்கி கொண்டு வாழ்வேன் என்று ஒதுங்குகிறார். அதற்கும் சம்மதம் கொடுத்திருக்கிறார் ரஹ்மான். ஏனென்றால் அந்த விஷயத்துக்கு சாராவுக்கு முக்கியமாக அவருக்கு ரொம்ப பங்கு இருக்கிறது. முக்கியமாக அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. சில விஷயங்கள் நமக்கு எவ்வளவுதான் வேலையில் இருந்தாலும் குடும்பங்களுக்காக நமக்கு டைவர்ஸ் பண்ண முடியலை என்ற ஒரு ஏக்கம் நமக்கு வராட்டாலும் பெண்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த ஒரு ஏக்கம் தான் இன்னைக்கு டைவர்ஸுக்கு முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை அந்த சாரா மூலமாக வெளிவிட்டிருக்கிறார்கள். ரஹ்மானும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது பரஸ்பரம் 2 பேரும் சேர்ந்த ஒரு முடிவுதான் முடிஞ்சிருக்கிறது. இதை பற்றி நமக்கு ஆலோசித்தியோ இல்லை இதை பெரிய ஒரு ரீச்சாக ஆக்குறதுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. சினிமாவில் இப்போது இது ஒரு ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. சினிமா வளர்ச்சி, சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் பல காரணங்களில் பல பேர்கள் பிரிகிறார்கள். ஆனால் ரஹ்மானும் அவருடைய மனைவி பிரிஞ்ச காரணம் ஒரே காரணம்தான். ரஹ்மான் தன் மனைவிக்கு டைம்பெஸ்ட் பண்ண முடியலை என்ற ஒரே காரணம்தான். மற்றபடி இதில் எந்த விஷயம் இல்லை. இதை பற்றி நீங்கள் எதுவும் ஆழமாக சிந்திக்க வேண்டாம். இதை பற்றி நமக்கு பேசி பல விஷயங்கள் இருக்கிறது. ரஹ்மான் புகழ்ச்சி நமக்கு தெரியும். அவருடைய புகழ்ச்சி உச்சிக்கும் பெரிய ஒரு இலக்கே இருக்கிறது. அதற்காக அவர் மற்றவர்களுக்கு இணையாக இருக்க மாட்டார். ஆனால் மனைவிக்கு அது ஒரு தூண்டுதலா பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது. பரவாயில்லை என்று அவரும் ஒதுங்கி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ளலாம், நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று ஒரு முடிவு இன்னைக்கு வந்திருக்கிறது. இந்த ரஹ்மான் பிரிவுக்கு அவருடைய இசைக்கு ரசிகர்களான ஆட்கள் எல்லாம் இருப்பீர்கள். அவர்கள் அத்தனை பேருக்களும் ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் நமக்கு அடுத்து சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு